இன்னைக்கு 12ஆம் வகுப்புல 6வது பாடம் திட நிலைமையில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். இதில் பல கேள்விகள் முந்தைய நீட் தேர்வுகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல எல்லா கேள்விகளும் இது தரமான கேள்விகள், நல்லா கவனிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. கிராஃபைட் மற்றும் வைரம் ஆகியன முறையே கேள்வி. கிராஃபைட் வைரம் ஆகியன ஒன்று ஆ சகப்பிணைப்பு மற்றும் மூலக்கூறு படிகளா, அல்லது அயனி மற்றும் சகப்பிணைப்பு படிகங்களா, அல்லது இரண்டுமே சகப்பிணைப்பு படிகங்களா, இல்லது இரண்டுமே மூலக்கூறு படிகங்களா கேட்டிருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா கிராஃபைட் வைரம் இரண்டுமே சகப்பிணைப்பு படிகங்கள். சகப்பிணைப்பு படிகங்கள். ஓகே, அவ்வளவுதான். இந்த சகப்பிணைப்பு படிகம்னா என்னன்னாக்கா, இந்த படிகத்துல உட்கூறுகள் அணுக்களாக, இந்த அணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பரிமாண வலைப்பின்னல் அமைப்பில் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அப்போ கிராஃபைட் வைரம் ரெண்டுமே சகப்பிணைப்பு படிகங்கள் இரண்டும். இதுக்கு ஆப்ஷன் சரியான விடை இ, இரண்டும் சகப்பிணைப்பு படிகங்கள். ஓகே, நான் ரெண்டாவது ஒரு கணக்கு பாருங்க. AXBY என்ற அயனி படிகம் FCC அமைப்பில் படிகமாகிறது. இதுல படிகமாவது FCC. பி அயனிகள் எங்க இருக்குன்னா முகப்பு மையத்தில் உள்ளது. பி அயனிகள் ஒவ்வொரு முகப்பு மையத்தில் உள்ளது. ஓகே, அதே மாதிரி ஏ அயனிகள் எங்க இருக்குன்னா மூளையில் அமைந்துள்ளது. மூளைகளில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்தாங்க. ஏனெனில் சரியான வாய்ப்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் என்னது? ஏ ஏபி, பி AB3, சி A3B, டி தமிழ்ல உங்களுக்கு A A8 B6 நல்லா கவனிக்கணும். AXBY FCC அமைப்பில் படிகமாகும். FCCல நல்லா கவனிக்கணும். அணுக்கள் எங்க இருக்கும்? அயனிகள் எங்க இருக்குன்னா மூளையில இருக்கும். 8 மூளையில இருக்கும். அதே மாதிரி 6 முகப்பு மையத்தில் இருக்கும். ஒரு முகப்பு மையம் 2, 3, 4, 5, 6. இதுல ஏ எங்க இருக்குன்னா மூளையில் அமைந்துள்ளது ஏ அயனிகள். பி அயனிகள் முகப்பு மையத்தில் அமைந்துள்ளது. ஓகே, இப்போ ஒரு அலகு கூட்டில் உள்ள ஏ அயனிகளின் எண்ணிக்கை. ஒரு அலகு கூட்டில் உள்ள ஏ அயனிகளின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 மூளையில் இருக்கிறது. 8 மூளை. ஒவ்வொரு மூளையில் உள்ள அயனியும் 8 அலகு கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். எப்படி சொல்லியிருக்கோம்? மூளையில இருந்தால் 8 அலகு கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். 8ஆல் வகுக்கணும். 8/8 1. அதே மாதிரி முகப்பு மையத்தில் ஓகே ஒரு அலகு கூட்டில் உள்ள ஏ அயனி எங்க இருக்குன்னா மூளையில் இருக்கு. சரி, முகப்பு மையத்தில் உள்ள பி அயனிகளின் எண்ணிக்கை அல்லது ஒரு அலகு கூட்டில் உள்ள பி அயனிகள் எண்ணிக்கை அப்படியேதான். பி அயனிகளின் எண்ணிக்கை. பி அயனி எங்க இருக்குது? முகப்பு மையத்தில். நல்லா கவனிக்கணும். முகப்பு மையம் NF சொல்றோம். ஒரு முகப்பு மையத்தில் உள்ள அணுவானது 2 அலகு கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். இப்போ இந்த அயனி அல்லது அணு 2 அலகு கூடு, இங்க ஒரு அலகு கூடு, பக்கத்தில் 2 தான். அப்போ NF/2 மொத்தம் 6 முகப்புல பி அயனிகள் இருக்கு. 6 2ஆல் வகுத்தீங்கன்னா 3 வரும். இப்போ என்ன ஃபார்முலா? A1 B3 A1
B3 இது ஓகே. அதாவது பி ஆப்ஷன் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கவனிச்சு மூணாவது கேள்வி, நல்ல கவனிச்சு மூணாவது கேள்வி. இப்போ ஒரு கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் ஒரு கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் கவனிக்கணும். நெருங்கி பொதிந்த அணுக்களுக்கும் நான்முகி துளைகளுக்கும் இடையேயான விகிதம் கேட்கிறாங்க. இடையேயான விகிதம். ஓகே, இது வந்து A வந்து 1:1, A வந்து 1:2, E 2:1, E வந்து 1:4 காந்தம். இப்போ ஒரு கனசதுர நெருங்கி பொதிந்த அணுக்கள் சரியா, அது வந்து n வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு கனசதுர நெருங்கி பொதிந்த அணுக்கள் எண்ணிக்கை n வச்சுக்கணும். நெருங்கி பொதிந்த அணுக்கள் என்னன்னா எவ்வளவு நான்முகி துளைகள் உண்டாகும்னா 2n. அந்த நெருங்கி பொதிந்த அணுக்களோட 2 மடங்கு நான்முகி துளைகள் உண்டாகும். அப்போ நான்முகி துளைகள் எவ்வளவு உண்டாகும்னா 2n, இதை விட 2 மடங்கு உண்டாகும். அதே எண்முகி துளைகள் கேட்டா அது வந்து எவ்வளவு நெருங்கி பொதிந்த அணுக்கள் இருக்கோ அவ்வளவுதான் உண்டாகும். எண்முகி துளைகள் n தான், அது கூட ஞாபகம். இப்போ நான்முகி துளைகள் 2n. அப்போ என்ன விகிதம்? n:2n. அப்போ 1:2. சரியான விடை இரண்டாவது. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் இப்போ நாலாவது கேள்வி பாருங்க. திண்ம கார்பன் டை ஆக்சைடு எதற்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்கிறாங்க. சகப்பிணைப்பு திண்மமா, உலோக திண்மமா, மூலக்கூறு திண்மமா, அயனி திண்மமா கேட்கிறாங்க. சகப்பிணைப்பு திண்மமா, உலோக திண்மம், மூலக்கூறு திண்மம், அயனி திண்மம். இதுக்கு ஆன்சர் வந்து இது மூலக்கூறு திண்மம். ஆப்ஷன் வந்து இ. அதாவது திண்ம கார்பன் டை ஆக்சைடுல அணிக்கோவை புள்ளிகளில் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு, அணிக்கோவை புள்ளியில கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் தான் இருக்கும். திண்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து இது மூலக்கூறு திண்மத்திற்கு உதாரணம். அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க. மோனோக்ளினிக் கந்தகம், அது வந்து மோனோக்ளினிக் படிக வகைக்கு உதாரணம். கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து மோனோக்ளினிக் படிக வகைக்கு உதாரணம். அப்படி காரணம் சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். காரணம் A ≠ B ≠ C, ஆல்பா காமா, இது 90, பீட்டா ≠ 90. இது சரியா? காரணம் சரி, அதாவது கூற்றும் சரி, கூற்றுக்கு அதை உண்டான காரணமும் சரி. அப்போ வந்து கூற்று நல்ல கவனிக்கணும் மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். இது 4 ஆப்ஷன் கொடுத்துருது, சரியான ஆப்ஷன். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். முதல்ல நம்ம புத்தகத்திலே இருக்குமே ஒரு 7 டைப் இருக்கும். நல்லா 7 டைப் இருக்கும். ஒரே நிமிஷம், இதை நீங்க நல்லா, அதாவது பேஜ் நம்பர் 202 இருக்கும். முக்கியம் 7 டைப்: கனசதுரம், சாய் சதுரம், அறுமுக வடிவம், நான்முகி வடிவம், ஆர்த்தோ சாய் சதுரம்,
ஒற்றை சரி வடிவம், உச்சரிவு வடிவம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எல்லா வடிவத்துக்கும் இந்த ஏ பிசி அதை மதிப்போம், அந்த கோணங்கள் மதிப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது முக்கியம். வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு நீட்டில் கேட்கலாம், பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் 6வது கேள்வி. இந்த பாடத்தில் சில கேள்விகள் வந்து நீக்கிட்டாங்க, டெலிட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நடத்துகிறேன், ஏன்னா உங்களுக்கு நீட் தேர்வுக்கெல்லாம் யூஸ் ஆகும். 6வது நல்லா இருக்கு. ஃப்ளூரைட் வடிவமைப்பை பெற்றுள்ள கால்சியம் ஃப்ளூரைடு வந்து ஃப்ளூரைட் வடிவமைப்பை பெற்றுள்ளது. அதில் காணப்படும் கால்சியம் மற்றும் ஃப்ளூரைட் அயனிகளின் அணைவு எண் கேட்கலாம். அயனிகளின் அணைவு எண் என்னன்னு கேட்கலாம். சரியா? இது ஆப்ஷன் பாருங்க. ஏ வந்து 4,2, 6,6, அப்புறம் இ 8,4, இ வந்து 4,8. இந்த கால்சியம் ஃப்ளூரைடு வந்து ஃப்ளூரைட் வடிவில் படிகமாகிறது. இப்போ ஃப்ளூரைட் வடிவம்னா நல்லா கவனிக்கணும். ஃப்ளூரைட் வடிவத்தில் கால்சியம் அயனியானது FCC அமைப்பில் படிகமாகும். FCC அமைப்பில் கால்சியம் அயனி படிகமாகும். அப்படின்னா என்னன்னா, கால்சியம் அயனியானது கனசதுரத்தின் மூலையில் இருக்கும் முகப்பு மையத்தில் இருக்கும். இதான் வந்து கால்சியம் அயனி மூலையில் இருக்கும், 6 முகப்பு மையத்தில் இருக்கும். இதுதான் வந்து கால்சியம் அயனி தான். சரி, அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் நல்லா நான் இப்படி போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட். ஓகே, நல்லா கால்சியம் அயனி எங்கே இருக்கு சொன்னேன்? மூளையில் இருக்கும் முகப்பு மையம், 6 முகப்பு மையத்தில் இருக்கும். இந்த சோடியம் குளோரைடு வடிவம் மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இப்போ எங்க சொல்லி பாருங்க. 8 மூலையில் இருக்கும், 6 முகப்பு மையம். 1, 2, 3, 4, 5, 6. இது வந்து கால்சியம் அயனி இருக்கும். அதே வந்து ஃப்ளூரைடு அயனி எங்க இருக்கும்னா நான்முகி துளைகளில் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 2 நான்முகி துளை இருக்கும். 2 கியூப் இருக்கு பாருங்க. இது ஒரு கியூப், பின்னாடி இருக்கு 2 நான்முகி துளைகள். ஸோ 2 நான்முகி துளைகள் இருக்கும். ஸோ இங்க 2 இருக்கும், இதுல 2, இதுல 2, இதுல 2. இதெல்லாம் வந்து ஃப்ளூரைடு அயனி. அப்போ கால்சியம் அயனி எங்க இருக்கும் சொல்லுங்க? கால்சியம் அயனி FCC அமைப்பில் படிகமாகும். ஃப்ளூரைடு அயனி நான்முகி துளைகளில் இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு கால்சியம் அயனியும் பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளூரைடு அயனிகளுடன் 8 ஃப்ளூரைடு அயனிகளால் சூழப்பட்டிருக்கும். இங்கே பாருங்க, இங்கே 4 ஆச்சா. ஸோ இங்கே பக்கம் 2, இங்கே 2. அப்போ ஒவ்வொரு கால்சியமும் இதெல்லாம் இப்போ ஃப்ளூரைடு அயனிகள். ஒவ்வொரு கால்சியம் அயனியும் 8 ஃப்ளூரைடு அயனிகளால் சூழப்பட்டிருக்கும். அப்போ கால்சியத்தின் அணைவு எண் 8. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளூரைடு அயனியும் பார்த்தீங்கன்னா 4 கால்சியம் அணுக்களால் சூழப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஃப்ளூரைடு பார்த்தீங்கன்னா 4 கால்சியம் அணு. அப்போ கால்சியத்துக்கு அணைவு எண் பார்த்தீங்கன்னா 8, ஃப்ளூரைடுக்கு அணைவு எண் பார்த்தீங்கன்னா 4. 8, 4 தான் 3வது ஆகும். சரி, நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. 7வது கேள்வி நல்ல கொஸ்டின், கணக்கு கவனம். அதான் ரொம்ப ரொம்ப நல்ல நீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க்கு ரொம்ப வெயிட்டேஜ், நல்லா படிக்கணும். 7வது, இப்போ அணு நிறை 40 உடைய 8 கிராம் அளவுடைய X என்ற தனிமத்தின் அலகு கூடு
அலகு கூடுகளின் எண்ணிக்கை கண்டுபிடி. எண்ணிக்கையை கண்டுபிடி. இதுக்கு நான் ஆன்சர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். 4 ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. சரியான விடை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது. இப்போ அணி நிறை 40 8 கிராம் அளவுடைய எக்ஸ் என்ற தனிமத்தில் அது ஒரே நிமிஷம் அது கண்டுபிடி. இது பிசிசி அமைப்பு தான் முக்கியம். பிசிசி அமைப்பில் படிகமாகிறது. கொஸ்டினை மாற்றி கட்டுவாங்க. பிசிசி பதிலாக எஃப்சிசின்னு போடலாம். எஃப்சிசி சிம்பிள் கியூ எஸ்சி இப்படி தான் கேட்கலாம். இப்போ முதல்ல 8 கிராம் அணு நிறை 40 கொடுத்துருக்காங்க. இதில் மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். முதல்ல எடை எவ்வளவு? எடை நிறை 8 கிராம். அணு நிறை எவ்வளவு? 40. நிறைவு போடலாம். இது அணு நிறைனால் நிறை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மோல்களின் எண்ணிக்கை. எந்த தனிமம்? எக்ஸ் என்ற தனிமம். எக்ஸ் என்ற தனிமத்தின் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். மோல் எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்முலா? நிறை பை அணு நிறை. தனிமம் தான். அப்போ நிறை 8, அணு நிறை 40 கிராம் மோல் இன்வெர்ஸ். ஓகே, மோல் இன்வெர்ஸ். இப்போ அடிச்சுன்னா 1/5. 1/5 0.2 மோல் வரும். இது கேன்சல். இவ்வளவு மோல் இருக்கு. இந்த இடையில 0.2 மோல் இருக்கு. உங்களுக்கு 0.2 மோல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு மோல்ல தனிமத்தில் எவ்வளவு அணுக்கள் இருக்கும்? அவகேட்ரா எண்ணிக்கை 6.023 10⁻23 அணுக்கள் இருக்கும். இது ஒரு மோல்ல. இப்போ எவ்வளவு? நீங்க 0.2 மோல். அப்போ 0.2 மோல்னா 6.023 10⁻23 இன்ட்டு 0.2. ஸோ இவ்வளவு அணுக்கள் இருக்கும். முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இவ்வளவு அணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அலகு கூடுகள் எண்ணிக்கை கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் பிசிசி அமைப்பில் பிசிசியில் ஒரு அலகு கூட்டுல எத்தனை? பிசிசி அலகு கூட்டுல எத்தனை அணுக்கள் இருக்கும்? 2. பிசிசியில் 2 அணுக்கள் இருக்கும். எஃப்சிசி அலகு கூட்டு 4 அணுக்கள். சிம்பிள் கியூப்னா 1 எஸ்சினா. அப்போ பிசிசியில் எவ்வளவு அணுக்கள் இருக்கும்? பிசிசி அலகு கூட்டில் 2 அணுக்கள் உள்ளன. ஒரு அலகு கூட்டுல பிசிசி ஒரு அலகு கூட்டுல 2 அணுக்கள் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இதை 2ஆல வகுத்தீங்கன்னா, அதாவது 2 அணு இருந்தால் ஒரு அலகு கூடு. அப்போ இதை வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த அலகு கூடு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? 6. புரியுதா? அலகு கூடுகளின் எண்ணிக்கை தனிமத்தில் உள்ள அலகு கூடு எண்ணிக்கைனா 6.023 10⁻23 இன்ட்டு 0.2/2. கட் பண்ணா 0.1. அப்போ 6.023 10⁻22 6.023 10⁻22 வரும். இதுதான் சரியான விடை. ஓகே, இதுக்கு ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கிறாங்க. சரியான விடை ஓகே, 2வது ஆப்ஷன். நல்லா கவனிங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் கவனிங்க. 8வது கொஸ்டின். 8வது கேள்வி பாருங்க. ஒரு வைரத்தின் ஒரு அலகு கூட்டில் உள்ள கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை என்ன? வைரத்தில் ஒரு அலகு கூட்டில் உள்ள கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை. ஏ 8, ஆ 6, இ 1, இ 4. சரி, இப்போ வைரம் பார்த்தீங்கன்னா இதுவும் எஃப்சிசி அமைப்பில் தான் வைரமாகும். எஃப்சிசி அமைப்பில் நல்லா கவனிக்கணும். இதுக்குமே படம் போட்டுக்கலாம். இந்த கால்சியம் ஃப்ளோரைடை போட அதே மாதிரி இருக்கும். எஃப்சிசி அமைப்பு நல்லா கவனிக்கணும். இதான் வைரத்தினுடைய அமைப்பு நான் போடுறேன்.
FCC அமைப்பில் படிகமாகவும் ஆயிடும். ஓகே, இதில் கார்பன் அணுக்கள் எங்க இருக்குன்னா கனசதுரத்தில் மூலையிலையும் அதே மாதிரி முகப்பு மையத்தில் இருக்கும். இதெல்லாம் கார்பன் அணுக்கள் எங்கெல்லாம் இருக்கும்? மூலையிலும் இருக்கும், முகப்பு மையத்திலும் இருக்கும். ஸோ மூளை 8 மூலையில் இருக்கும், 6 முகப்பு கேட்ட பாருங்க. சரியா? 6 முகப்பு மையம், 1 2 3 4 5 6 முகப்பு மையத்தில் இருக்கும், மூளையில் இருக்கும். இது வந்து கார்பன். சரியா? அப்போ FCC மரகாணி அமைப்பில் உள்ள கார்பன் எண்ணிக்கை எவ்வளவு? முதல் FCC அமைப்பில் பார்த்தீங்கன்னா FC அதாவது மூளையில் 8ஆல் வகுக்கணும், முகப்பு மையத்தை 2ஆல் வகுக்கணும். 8/8 6/2 1 + 3 4. முதல்ல வந்து கவனிங்க, கார்பன் வந்து FCC அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 8 நான்முகி துளை இருக்குல்ல, இதில் இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இதில் 8 நான்முகி துளையில் 4 நான்முகி துளைகளிலும் கார்பன் இருக்கும். இப்போ FCC அமைப்பில் இருக்கும் 4 நான்முகி துளை, இதில் 1 இதில் 1 இதில் 1 இதில் 1. இப்போ 4 நான்முகி துளையில் கார்பன் இருக்கும். ஸோ அப்போ FCC அமைப்பிலோட கார்பன் மட்டும் 4 சரியா? நான்முகி துளைகளில் 4 நான்முகி துளைகளில் உள்ள கார்பன் எண்ணிக்கை அது எவ்வளவு? அது ஒரு 4. அப்போ மொத்தம் எவ்வளவு? 8 இருக்கும். 8 ஆன்சர். சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ FCC அமைப்பில் இருக்கிற கார்பன் 4 நான்முகி துளைகளில் இருக்கிற கார்பன் அது ஒரு 4. ஓகே, அப்போ கூட்டினா நமக்கு 8 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 9வது கேள்வி. நல்ல கவனம். 9th क्वेश्चन. இப்போ இது முக்கியமான கேள்வி. ஒரு திண்மத்தின் M என்ற அணுக்கள் CCC அணிக்கோவை புள்ளிகளில் இடம்பெறுகின்றன. CCP அணிக்கோவை புள்ளிகளில் இடம் பெறுகின்றன. CCP சொல்லிட்டேன், கியூபிக் க்ளோஸ் பேக். சரியா? அப்புறம் 1/3 நான்முகி வெற்றிடங்கள், நிறைய வெற்றிடங்கள், நான்முகி வெற்றிடம் எல்லாம் கிடையாது, 1/3 தான். 1/3 நான்முகி வெற்றிடங்கள் N என்ற அணுவால், இது வந்து N என்ற அணுவால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்படின்னா M மற்றும் N ஆகியவற்றால் உருவாகும் திண்மம், அந்த திண்மத்தினுடைய ஃபார்முலா கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. Mn, M3n, E வந்து Mn3, E வந்து M3n2. ஓகே, நல்ல கவனிச்சு, ரொம்ப நல்ல முக்கியமான क्वेश्चन வரும். இப்போ முதல்ல சரி, இப்போ நல்ல கவனிக்கணும். CCP கியூபிக் க்ளோஸ் பேக்டு அமைப்பில் உள்ள M என்ற அணுக்களின் எண்ணிக்கை n வச்சுக்கலாம். இப்போ இந்த CCP அணிக்கோவை புள்ளியில M என்ற அணுக்கள் இருக்கு இல்லையா? அப்போ CCP அணிக்கோவை, நல்ல கவனிக்கணும், அணிக்கோவை புள்ளிகளில் உள்ள M என்ற அணுக்கள் எண்ணிக்கை, M என்ற அணுக்கள் எண்ணிக்கை நீங்கள் n வச்சுக்கோ. சரியா? சரி, இப்போ மொத்தம் எவ்வளவு நான்முகி துளைகள் உண்டாகும் ஏற்கனவே சொல்லிட்டேன். நமக்கு எவ்வளவு உண்டாகும் சொல்ல 2 மடங்கு இதை விட. அப்போ நான்முகி துளைகள் எவ்வளவு உண்டாகும்?
நான்முகி துளைகள் எவ்வளவு உண்டாகும்னா இதோட 2 மடங்கு 2n உண்டாகும். இந்த நான்முகி துளைகள் மொத்தத்தில் 2n 1/3 பங்கு தான் n என்ற அணுவால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்போ 1/3 நான்முகி துளை பார்த்தீங்கன்னா எவ்வளவு 1/3 into 2n, that is 2/3n. சரியா? இது n என்ற அணுக்களால் நிரப்பப்படுகிறது. அப்போ n என்ற அணுக்களின் எண்ணிக்கை, அப்போ n என்ற அணுக்கள் எண்ணிக்கை இவ்வளவுதானே. அதாவது 1/3 நான்முகி துளைகள் தான் n என்ற அணுக்களால் நிரப்பப்படுகிறது. அப்போ n என்ற அணுக்களின் எண்ணிக்கை equal to 2/3n. அப்ப விகிதம் போடுங்க. m-க்கும் n-க்கும் உள்ள விகிதம் என்னன்னா n is to 2/3n. அப்போ 3n is to 2n. கட் பண்ணினா 3 is to 2. அப்ப m என்னது 3, n 2. ஆன்சர். அப்போ ஆப்ஷன் E நாலாவது. ஓகே, நல்ல क्वेश्चन. நெக்ஸ்ட் காலி ஒரு 10வது கேள்வி. இந்த கேள்வி கூட நீக்கிட்டான்னு நினைக்கிறேன். புதிய சிலபஸ்ல இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவைஸ்டு புக்கில் எடுத்துட்டு பார்க்க நினைக்கிறேன். இருந்தால் பார்க்கலாம். 10வது ஊர்சைட்டின் ஏஜ் கொடுத்திருக்காங்க. Fe.9301 இரும்பு இதில் இடம்பெற்றுள்ள இரும்பில் எத்தனை சதவீதம் Fe3+ இருக்கும் கேட்கலாம். ஃபெரிக் அயனி இருக்கும் கேட்கலாம். ஓகே, நல்லா கவனிக்கணும். இதுக்கு 4 ஆன்சர் வரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆன்சர் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறோம். 4க்கு எழுதணுமா? சரி, எழுதுங்க. ஏ 16.05, பி 15.05, சி 18.05 எல்லாம் பர்சன்டேஜ், டி 17.05. முதல்ல பாருங்க. FeOவில் Fe को ஆப்ஜெக்ட் விகிதம் என்ன? 0.93:1. அப்போ Fe ஆப்ஜெக்ட் சதவீதம் எவ்வளவு? 93:100. ஓகே, இவருக்கு புரியுதா? அப்போ 100 அணுக்கள், நல்லா கவனிக்கணும், 100 அணுக்கள் ஆக்சிஜன் இருந்தால், 100 அணு இருந்தால் இரும்பு எவ்வளவு தான் இருக்கும்? 93 தான். Fe 93 அணுக்கள். Fe எவ்வளவு இருக்கும்? 93 அணுக்கள் தான் Fe இருக்கும். 100 அணு இருந்தால். நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த 93 அணு Feல ஃபெரஸ் இருக்குது, ஃபெரிக் அயனி இருக்குது. ஃபெரஸ் அயனி இருக்குது, ஃபெரிக் அயனி. அப்போ ஃபெரஸ் அயனி எண்ணிக்கை, ஃபெரஸ் வச்சுக்கலாம். ஃபெரஸ் x ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஃபெரிக் அயனி எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? அயனிகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 93 - ஃபெரஸ் ஃபெரிக். சரியா? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இரும்பினுடைய மின்சுமையும் ஆக்சிஜனுடைய மின்சுமையும் சமமாகும். மின்சுமை சமமாகும். அதாவது நீங்கள் சார்ஜ் சைன் எடுத்துக்கூடாது. சைன் எடுத்துக்காம சைன் மட்டும் நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் விட்டுருக்க. மின்சுமை சமமாகும். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இரும்பு நேர் மின்சுமை, இது பார்த்தீங்கன்னாக்கா எதிர் மின்சுமை. நம்ம அந்த மேக்னிட்யூட் மதிப்பை மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? மின்சுமையினுடைய மதிப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இரும்பின், நல்லா கவனிக்கணும், மின்சுமை ஈக்குவல் டு ஆக்சிஜனின் மின்சுமை. ஏன்னா இந்த சேர்மம் நடுநிலையாக இருக்கணும்னா, நடுநிலை தன்மையாக இருக்கணும்னா மின்சுமை சமமாக இருக்கணும். அதாவது மதிப்பு மட்டும் சமமாக இருக்கும். இப்போ இரும்பு பாருங்க, Fe2+ அயனி எவ்வளோ இருக்குது? X இருக்குது. X Fe2+ அயனி. மின்சுமை என்ன? 2 ப்ளஸ் Fe3 எவ்வளோ இருக்குது? 93 - X. மின்சுமை என்ன? 3 ஈக்குவல் டு ஆக்சிஜனுக்கு என்ன மின்சுமை? 2 தானே. -2 மைனஸ் விட்டுடலாம். சார்ஜ் -2. அப்போ 200 வரும். 2 × 100. இப்போ 2x + 279 - எவ்வளோ வருமா? 3x.
ஈக்குவல் டு 200. இதுக்கு புரிஞ்சுதா? இப்போ என்ன பாருங்க, 2x + 1. ஓகே, அப்போ 2x + 279 - 3x = 200. அப்போ என்ன ஒரு -x வருமா? அப்போ -x + 279 = 200. இது வந்து x = 79. அப்போ ஃபெரஸ் அயனி எவ்வளோ இருக்குன்னா 79, ஃபெரிக் அயனி எவ்வளோ இருக்குன்னா 93ல 79 போச்சுன்னா 14 வரும் ஃபெரிக் அயனி. இப்போ ஃபெரிக் சதவீதம் தான் கேட்கலாம். ஃபெரிக் சதவீதம்னா நீட் கோர்ஸ் தான் நான் போகிறேன். இந்த கேள்வி இப்போ சில புது புக்கில் எடுத்துட்டாங்க. இன்னும் நான் போகிறேன். 14/93. ஃபெரிக் அயனி எவ்வளோ இருக்குன்னா 93 இரும்புல ஓகே எவ்வளோ இருக்கு? 14 தான் ஃபெரிக் அயனி இருக்குது. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 15. ஆன்சர் எவ்வளோ சொன்ன ஆன்சரு 15. நல்லா இருக்கு 05. அப்போ பி அதாவது ஆறு ரெண்டாவது ஆன்சர். சரி, 11வது கேள்வி பாருங்க. 11th நல்லா இருக்கு. 11th கொஸ்டின். இப்போ 11 A பிளஸ் மற்றும் B மைனஸ் அயனி ஆர மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 0.98 10⁻⁻10 மீட்டர், இன்னும் வந்து 1.81 10⁻⁻10 மீட்டர். இப்போ அணைவு எண் கேட்குறாங்க. அணைவு எண் 4 ஆப்ஷன். ஆ வந்து 8, ஆ வந்து 2, இ 6, இ வந்து 4. அணைவு எண் கேட்குறாங்க. முதல்ல இந்த ரேடியஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நேரயனி ஆரம் பிளஸ் எதிரணி ஆரம், இதை கண்டுபிடிச்சிடணும். ஓகே, நேரயனி ஆரத்தையும் எதிரணி ஆரம் வகுக்கணும். நேரயனி ஆரம் 0.9698 சாரி 10⁻⁻10 1.81 10⁻⁻10. இதை நீங்கள் ஒர்க் பண்ணால் 0.541 அப்படின்னு கிடைக்கும். சரியா? முதல்ல நல்ல காலேஜ் இந்த ரேடியஸ் ரேஷியோ தமிழில் வந்து ஆர விகிதம்னு பேர். ஆர விகிதம். சரி, இந்த ஆர விகிதம் தெரிஞ்சதுன்னா நம்ம அணைவு எண்ணை கண்டுபிடிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 214 பக்கத்தில் டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர விகிதம் 0.155 0.225 இருந்தால் அணைவு எண் 3. அமைப்பு வந்து முக்கோண தளம். எக்ஸாம்பிள் B2O3. அதே 0.225 0.414 இருந்தால் அணைவு எண் 4. அமைப்பு வந்து நான்முகி அமைப்பு. எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்பைடு. அதே மாதிரி 0.414 0.732 இருந்தால் அணைவு எண் 6. அணைவு எண் 6. அமைப்பு வந்து எண்முகி அமைப்பு NaCl. ஓகே, அதே மாதிரி 0.732 1 இருந்தால் அணைவு எண் 8. அது வந்து என்ன வடிவம்னா கனசதுர வடிவம் சீசியம் குளோரைடு. இப்போ பார்த்தீங்கன்னா 0.541 எங்கே வருது? இதுக்குள்ளே வருது. சரியா? அப்போ அணைவு என்னது 6. முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் காந்தி 12வது ரேஷியோ 12. 12th கொஸ்டின் காந்தி. இப்போ சீசியம் குளோரைடு BCC அமைப்பை உடையது. அதாவது வடிவமைப்பை உடையது, அமைப்பை உடையது. ஓகே, கவனிங்கள். அலகு கூட்டின் விளிம்பு நீளம் ஏ கொடுத்துட்டான். ஒரு அலகு கூட்டினுடைய விளிம்பு நீளம் ஏ எவ்வளவுனா 400 பிகோமீட்டர். அப்படி கொடுத்துட்டு அணுக்களுக்கான 2 அணுக்களுக்கு இடையேயான தொலைவு கேட்கிறாங்க. அணுக்களுக்கு இடையான தொலைவு 4 ஆன்சரு 400 பிகோமீட்டர். ஆ வந்து 800 பிகோமீட்டர். இ வந்து √3 × 100 பிகோமீட்டர். இ வந்து √3/2
400 பிகோமீட்டர். சரி, முதல்ல இது பிசிசி வடிவம். இப்போ பிசிசி வடிவத்தில் நல்லா கவனிக்கணும். முதல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்சினா 2R = A தெரிஞ்சுக்கணும். விளிம்பு 2R சிம்பிள் கியூப் எளிய கணச்சதுல. பிசிசினா 4R = √3A. அதே எஃப்சிசி அமைப்புனா 4R = √2A. இந்த 3 தெரிஞ்சுக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த வருஷம் இப்போ நீட் எக்ஸாமில் கேட்டாங்க இது பேஸ் பண்ணி. இப்போ அணுக்களுக்கு இடையான தொலைவு கேட்குறாங்க. பிசிசி என்னது? பிசிசினா 4R = √3A. இது புரிஞ்சுதா? இப்போ ஆரம் கேட்குறாங்க. அணுக்களுக்கு இடையான தொலைவு. இப்போ இதுதான் அணு வச்சுங்க. 2 அணுக்களுக்கு இடையான தொலைவு, இந்த டிஸ்டன்ஸ் கேட்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் அணுக்களுக்கு இடையான தொலைவு. சரி, அப்போ 2R தான். 4R. ஓகே, புரியுதுங்க? இந்த பிசிசியோட பார்த்தீங்கன்னா மூளையில் உள்ள அணுவும் பொருள் மையத்தில் உள்ள அணுவும் தான் தொடர்பு இருக்கும். சரியா? அந்த 2R கேட்குறாங்க. இந்த 2 அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு 2R சொல்லுங்க. எப்படி போகலாம்? இதை 4R 2 பிரிச்சுக்கலாமா? 2 × 2R = √3. இப்போ கேட்கறது 2R தான். அப்போ 2R = என்ன? புரியுதா? 4R 2 × 2R பிரிச்சுக்கோ =√3A. அப்போ 2R தான் நமக்கு தேவை. 2R = √3/2A. தட்ஸ் ஈக்குவல் டு √3/2A. பற்றி எவ்வளவு? 400. சரி, ஆன்சர் தான். ஆப்ஷன் இச்சல் டைம் கேன்சல் பண்ணி 200 √3 கூட கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி 13வது கொஸ்டின். XY என்ற திண்மம் NaCl அமைப்புடையது. இது NaCl அமைப்பு. சரியா? நீரைணியின் ஆரம் இது கொடுத்துட்டாங்க 100 பிகோமீட்டர். அப்போ எதிரணியின் ஆரம் கேட்கிறாங்க. சரியா? சொல்லுங்க. நீரைணியின் ஆரம் பை எதிரணியின் ஆரம் NaCl அதுக்கு 0.414 இருந்து 0.732 இங்க எல்லாமே 0.414. இப்போ 0.14 தான் 4 இருக்குல்ல. 4 ஆன்சருமே 0.414 அதாவது சம்பந்தப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால நான் இந்த 0.414 எடுத்துக்கிறேன். சரி, புரியுதா? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் சரியான ஆன்சர் தான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ R + எவ்வளவு? 100/R A- = 0.414. அப்போ R A- இப்படி கிராஸ் பண்ணா 100/0.414. இதுதான் ஆன்சர். இவ்வளவுதான். ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சர் 4வது ஆப்ஷன் E. 4 கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். 100/0.414. நெக்ஸ்ட் கவனிங்க. 14வது கேள்வி முக்கியம். 14வது கேள்வி. பிசிசி அலகுக்கூட்டில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம். ரொம்ப 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 முக்கியம். 2 மார்க்கு நடத்தியிருப்பாங்க. உங்களுக்கு முக்கியமான கேள்வியில் ரொம்ப 5 மார்க் கொஸ்டின் வருது. பிசிசியில் வெற்றிடத்தின் சதவீதம் கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 68 தான் என்ன சொல்றதுன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி 68%. சரியா? தமிழில் பொதிவு திறன். பிசிசியில் பொதிவு திறன் 68%. அப்போ வெற்றிடம் எவ்வளோன்னா 32 தான் வெற்றிடம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சு ஒரே நிமிஷம் திரும்பி சொல்லுங்க. பிசிசியில் எவ்வளவு பொதிவு திறன்? 68. அப்போ வெற்றிடம் எவ்வளவு? 32%. உங்களுக்கு இதுவும் சொல்லி கொடுத்துருங்க. டக்குனு ரீகால் பண்ணிடுற பொதிவு திறன் ஒரு சொல்லிடுறேன். பொதிவு திறனுக்கு என்ன ஃபார்முலா? ஒரு அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களினுடைய கனஅளவு. ஒரு அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களினுடைய கனஅளவு பை அலகு கூட்டின் கனஅளவு. சரியா? அதாவது அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்கள் கனஅளவு. நல்லா கவனிக்கணும்.
இது வந்து அலகு கூட்டில் உள்ள சரி டிவைடட் பை அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூட்டின் கன அளவு இன்ட்டு 100. உங்களுக்கு தெரியும் பிசிசியில் அலகு கூட்டில் 2 அணுக்கள் தான், 2 இன்ட்டு ஒரு அணுவினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர். ஓகே, இது வந்து ஏக்யூ கனசதுரத்தினுடைய அலகு கூட்டு. கனசதுர இல்லையா, கனசதுரத்தினுடைய கன அளவு கூட கனசதுரமாகும். கனசதுரத்தினுடைய கன அளவு ஏக்யூ இன்ட்டு 100. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ 2 இன்ட்டு 4/3 நல்லா சொல்லிட்டால பிசிசியில் 4r ஈக்குவல் டு √3a. இப்போ நமக்கு தேவை r ஈக்குவல் என்ன வரும், √3/4a. அப்போது 4/3 பை √3/4a whole cube by a cube into 100. ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் பாருங்கள் என்ன வரும் பாருங்க. இங்கேயே போட்டுட்டா இங்கே போட்டுருவோங்க, இதை போட்டுருங்க. சொல்லி பாருங்க 2 இன்ட்டு 4/3 பை இன்ட்டு இதை கியூப் பண்ணால் √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. அப்போ 3√3a கியூப் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4னா 64 வரும் பை a கியூப் இன்ட்டு 100. a கியூப் கேன்சல் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 முறை இது கேன்சல் ஆகிடும். இது 8 வரும். ஸோ ஆன்சர் என்ன, √3/8 பை இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்ணால் 68% வருதான் பொதிவுத்திறன். அப்போ எவ்வளவு நமக்கு வந்து வெற்றிடம்னா 32%. இதில் 4 ஆப்ஷன் சொல்லுறேன். ஏ வந்து 48%, பி 23, சி 32, டி 26. அப்போ 32 தான். இது 3வது ஆப்ஷன் இ விஷயம்னா. நெக்ஸ்ட் காலி 15வது 15 நல்லா காலி 15. ஒரு அணுவின் ஆர மதிப்பு 6 கொடுத்துருக்காங்க. ஒரு அணுவின் ஆர மதிப்பு 300 பிகோமீட்டர். அது முகப்பு மைய கனசதுரத்தில் படிகமானால் எஃப்சிசி அமைப்பில் அணு படிகமானால் அலகு கூட்டின் விளிம்பு நீளம் கேட்கலாம். ஏ என்ன விளிம்பு நீளம் கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லிட்டோம்ல, எஃப்சிசியில் 4 ஆப்ஷன் சொல்லிடுவோமா, என்னென்ன சரி 4 ஆப்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம எது சரியானதுன்னு சொல்லிடலாம். இப்போ எஃப்சிசியில் என்ன சொன்னேன், 4r ஈக்குவல் டு √2a. கரெக்டாக இதானே எஃப்சிசியில் 4r ஈக்குவல் டு √2a. நமக்கு என்ன கேட்கலாம், ஏ தானே கேட்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 4r/√2. ஓகே, 4 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 2. கரெக்டாக பாருங்க, 2 இன்ட்டு 2r/√2. அப்போ √2 கட் ஆகிடும். கரெக்டாக பாருங்க, கொஸ்டின் பொருளை செக் பண்ணிடும். என்ன அது ரைட். அப்போ 2√2 வரும். சரியா, அப்போ 2√2r என்ன வேல்யூ பாருங்க, 2 இன்ட்டு 1.414 வரும். ஆர் மதிப்பு எவ்வளவு, 300. அப்போ மல்டிப்ளை பண்ணா சரியா 300 600 இன்ட்டு 1.414 பெருக்கினா என்ன வரும், கரெக்டு 848. சரியான ஆன்சர் 848.5 பிகோமீட்டர். 4 வேல்யூ இருக்குது. சரியான விடை ஆ 848.5 பிகோமீட்டர். இது 15வது கேள்வி. நெக்ஸ்ட் 16வது கேள்வி. 16வது கேள்வி 16 ஒரு எளிய கனசதுரத்தில் மொத்த கனவுக்கு ஒரு எளிய கனசதுர அமைப்பில் மொத்த கன அளவில் நல்ல கவனிக்கும், மொத்த கன அளவில் அணுக்களால் அடைத்துக் கொள்ளப்படும் கனஅளவின் விகிதம் கேட்கும். கனஅளவின் விகிதம்
இதுலேயும் 4 ஆன்சரை கொடுத்து சரியான ஆன்சரை போட்டுடலாம். எளிய கணசரத்துக்கு ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க, மொத்த கனளவில் அணுக்களால் அடைத்துக் கொள்ளப்படும் கனளவின் விகிதம், அதாவது பொதிவு திறன் கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, பொதிவு திறன். சொன்னேன் என்ன சொன்னேன், ஒரு அலகுக்கூட்டில் உள்ள அணுக்களின் மொத்த கனளவு பை அலகுக்கூட்டின் கனளவு என்று அன்றேன். இப்போ எளிய கனசதுரம்னா ஒரே ஒரு அணு இருக்கும். கனசதுரத்திலும் சரி, அந்த அணுவினுடைய கனளவு என்ன ஃபார்முலா, 4/3 πr3. அலகு கூட்டினுடைய கனளவுனா EQ into 100. அப்போ 4/3 π ஆருக்கு என்ன வரும், சொன்னது எளிய கனசதுரத்துக்கு 2r = a. அப்போ ஆர்னா a/2 ரைட்டா. அப்போ a/2 whole cube by a cube into 100. அப்போ என்ன வரும், 4/3 π a cube by என்ன வரும் 8. கரெக்டாக பாருங்க, a cube by 8 தான் 2 into 2 into 2 by a cube. a cube அடிஞ்சிரும், இது அடிச்சுனா 2 டைம் π/6 ஒர்க் அவுட் பண்ணா ஒரு தெரியுமா, நல்ல கிடைக்கும். ஆன்சர் π/6 தான் கொடுக்கலாம். π/6 சரியான விடை ஆ, π/6 இதான். நெக்ஸ்ட் 17வது கேள்வி, ஈஸி. NaCl படிகத்தின் 17 நல்ல NaCl படிகத்தின் இந்த டேட்டா சொல்லிடுறேன். மஞ்சள் நிறத்திற்கு காரணம், NaCl படிகம் வந்து மஞ்சள் நிறத்துக்கு காரணம் 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, F மையத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் கிளர் ஓடுதல், இதுதான் சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் கிடையாது. புறப்பரப்பில் உள்ள Cl- அயனிகளால் ஒளி எதிரொலிக்கப்படுதல் கிடையாது. Na+ அயனிகளால் ஒளி விலகல் கிடையாது. மேற்கொண்டு அனைத்தும் கிடையாது. அப்போ இது F மையத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் கிளர் ஓடுதல். சரியான விடை 18. இது ஈஸி. எளிய கனசதுரம், பொருண்மைய கனசதுரம் FCC. இதனுடைய விளிம்பு நீளங்கள் A. விளிம்பு நீளம் A. ஆரங்கள் விகிதம் என்ன, ஆரங்கள் விகிதம் கேட்கலாம். ஆர் கேட்கலாம். 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் பார்த்தா போதும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எளிய கனசதுரத்தில் 2r = a. சரியா, நல்லா கவனிக்கணும். அதே SCல BCCனா 4r = √3a. FCCனா 4r = √2a. இப்போ முதல்ல சொல்லுங்க, SCக்கு என்ன வரும், எளிய கனசதுரத்துக்கு a என்ன, ஆரங்கள் விகிதம் தானே சொல்லுங்க. ஆரங்கள் விகிதம் கேட்கலாம் இல்லையா, ஆர் என்ன வரும், a/2. ஓகே, அடுத்து சொல்லுங்க, BCCனா ஆரங்கள் விகிதம்னா √3/4a. புரியுதா, ஆறுனாக்கா √3/4a. இதுக்கு என்ன வரும், √2/4a. ஓகே ரைட்டா. அப்போ a/2 √3/4a √2 இந்த √2 அடிக்கலாமா 4 ஆல, இதை 2 × 2 அடிக்கலாம்ல. அப்போ ஒரு √2 கட் ஆச்சுன்னா இதுதான் a/2 √3/4a 1/2√2a தான். சரியான விடை இதுக்கே தெரியுமா, 1/2 a/2 √3/4a 1/2√2a. சரியான விடை 3வது ஆப்ஷன். நல்லது. நெக்ஸ்ட் 18வது கேள்வி. நல்லது. 19வது. நெக்ஸ்ட் 19. 19வது கேள்வி. ஒரு கனசதுரத்தின் விளிம்பு நீளம் A. A வந்து விளிம்பு நீளம். ரைட். பொருண்மைய கனசதுர அமைப்பில் உள்ள, நல்ல கவனிக்கணும், இது என்ன போட்டாச்சு, இதே மாதிரி திரும்பி கேட்கிறாங்க. பொருள்மைய கனசதுர அமைப்பில் உள்ள பொருள்மைய கனசதுர அமைப்பில் மையத்தில் உள்ள அணுவிற்கும் மூலையில் உள்ள ஒரு அணுவிற்கும் ஒரு அணுவிற்கும் உள்ள தொலைவு கேட்கிறாங்க. ஈஸிதான். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், பொருள் மையத்தில் உள்ள அணுவிற்கும் BCC இருக்கும், கனசதுர மூலையில் இருக்கும், பொருள் மையத்தில் இருக்கும். பொருள் மையத்தில் உள்ள அணுவிற்கும்
மூலையில் உள்ள அணுவிற்கும் இடையே உள்ள தொலைவு. அப்போ இது 6 2 ஆர் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன நான் ஆன்சர் எழுதுற ஆன்சர் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும் பிசிசியில் 4r = √3a. அப்போ 2r தான் கேட்குறான். 2 × 2r = √3a. அப்போ 2r = √3/2a. ஆன்சர் என்ன? √3/2a. சரியான விடை 4 E ஆப்ஷன் √3/2a. நெக்ஸ்ட் 20வது கேள்வி. ஆக்சுவலாக பெரிய கணக்கு, அடர்த்தி கணக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கிய. 5 மார்க் கூட கேட்கலாம், கேட்டுருக்காங்க. 1 மார்க். பொட்டாசியத்தின் அணு எடை, அணு நிறை எவ்வளவுனா 39 கிராம் மோல்/. இதுல இது நெருங்கி அமைந்துள்ள பிசிசி வடிவம். முக்கியமா பிசிசி வடிவம் நெருங்கி அமைந்துள்ள என்ன? மையத்தில் பொருண்மையத்தோட அளவு மூலையில் உள்ள அளவு தான் நெருங்கி அமைந்திருக்கும். நெருங்கி அமைந்துள்ள இரு அடுத்தடுத்த அணுக்களுக்கு இடையான தொலைவு, ஓகே, அதாவது 2r தானே. 2 அணுக்களுக்கு இடையே தொலைவுனா 2r வந்து கொடுக்கலாம். 4.52 ஆங்ஸ்ட்ராம். அடர்த்தி கேட்கறாங்க. அடர்த்தி என்ன? முக்கியம். சரி, நல்லா காணிங்க. அடர்த்திக்கு என்ன ஃபார்முலானா n அளவு கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை, மோலார் நிறை, அதாவது இப்போ தனிமம்னா அணு நிறை. நல்லா கவனிக்கணும். அணு நிறை டிவைடட் பை, சரியா, அளவு கூட்டினுடைய கனளவு இன்டு இது அவகேட்ரோ எண்ணிக்கை. சரி, இப்போ இது வந்து பிசிசி வடிவம். பிசிசியில் எத்தனை அணுக்கள் இருக்கும்? 2 அணுக்கள். சிறப்பு 2 அணு போட்டுக்கணும். யூனிட்டோட கேன்சல் பண்ணி காட்டுறேன். மோல் அணு எடை எவ்வளவு? 39 கிராம் மோல்/. நெக்ஸ்ட் ஏ எவ்வளவு? இப்போ நமக்கு 2r தெரியும். நல்ல கவனிக்கணும். பிசிசியில் 4r = எவ்வளவு? √3a. நமக்கு ஏ தானே தேவை. அப்போ a = என்ன வரும்? 4r/√3. சரியா? நமக்கு 2r தெரியுமா? 2r மதிப்பு தெரியும் இல்லையா? 2r தெரப்பி எப்படி எழுதலாம்? 2 × 2r எழுதலாம் சிம்பிளா. அப்போ 2 × 2r மதிப்பு 4.52. நல்லா கவனிக்கணும். இது ஆங்ஸ்ட்ராம்ல வந்து மீட்டர்ல மாத்திக்கணும். 4.52 10⁻⁻10 மீட்டர். மீட்டர்ல மாத்திக்கணும். இங்க வந்து ஒரே நிமிஷம், இங்க வேல்யூ வந்து 4 மதிப்பு கொடுத்துருக்குது. அந்த 4 மதிப்பு அடர்த்தி மதிப்பு பார்த்து கிலோகிராம்ல கொடுத்துருக்கான். கிராம்ல கொடுக்குற கிராம் சிசி கொடுக்குற கிலோகிராம் மீட்டர் -3ல கொடுத்துருக்கான். ஒரு நிமிஷம், இது மாற்றணும். அப்போ இது மீட்டர், இது கரெக்ட். ஒரு நிமிஷம். 4.52 10⁻⁻10 மீட்டர் கரெக்ட். அப்படியே கொடுக்கும். 1.732. ஓகே, இது கொடுங்க. 2 × 4.52 10⁻⁻10 1.732. ஓகே, இது மீட்டர். இதை கியூப் பண்ணிக்கணும். இது வந்து என்ன சொன்னேன்? கிராம் கூட கிலோகிராம்ல தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். அப்போ 10⁻⁻3 கிலோகிராம் மோல்/. சரியா? அடுத்தது அவகேட்ரோ மதிப்பு 6.023 10⁻23 கிராம். சரியா? தெரியும். இது வந்து அணுக்கள். 6.023 10⁻23 அணுக்கள் மோல்/. அப்போ மோல்/. மோல் கேன்சல் ஆகிடும், அணு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன? கிலோகிராம் மீட்டருக்கு பதில் நீங்கள் இந்த லாபம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் நமக்கு 915 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணால லாக் எடுத்து போன பெரிய கணக்கு. லாஸ்ட் கரெக்ட். 915.7 வந்து புக்கை கவுண்ட் பண்ணிட்டு 915 கிலோகிராம் மீட்டர் -3. சரியான விடை. நெக்ஸ்ட் 21. இதெல்லாம் ஈஸி டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு படிகத்தில் ஷாட்கி குறைபாடு 21. ஒரு படிகத்தில் ஷாட்கி குறைபாடு பின்வரும் நிலைகளில் உணரப்படுகிறது.
எந்த நிலையில? எதிரணியின் எண்ணிக்கை சமமற்று காணப்படுதல், மேலும் அணிக்கோவையில் எதிரணிகள் இடம்பெறாதிருத்தல். சமமான எண்ணிக்கை அது கிடையாது. சமமான எண்ணிக்கையில எதிரணிகள் அணிக்கோவையில் இடம்பெறாதிருத்தல். இதான் இல்லையா? சமமான எண்ணிக்கையில் எதிரெதிர் அணிகள் நல்ல காலம். சமமான எண்ணிக்கையில எதிரணிகள் அணிக்கோவையில் இடம்பெறாது இருத்தல். சாட்சியில ஒரு நேரணியும் இல்லாமல் போயிடும், ஒரு எதிரணியும் இல்லாமல் போயிடும். அதுதான் காரணம். ஸோ 21க்கு பி சரியானது பி தான். நெக்ஸ்ட் காலம் 22 பாருங்க. ஸோ 21 ஒரு படிகத்தின் நேர இணை அதன் வழக்கமான இடத்தில் இடம்பெறாமல் படிக அணிக்கோவை இடைவெளியில் இடம்பெற்றிருப்பேன் அந்த படிக குறைபாடு என்ன சொல்றோம்? பிராங்கல் குறைபாடு. அணிக்கோவை தளத்தில் அயனி இல்லாமல் இடைசெறிகள் மேலே காணப்படும். 23 பாருங்கள். பிராங்கல் குறைபாட்டின் காரணமாக படிக திண்மத்தின் அடர்த்தி குறைகிறது. தவறு. காரணம் பிராங்கல் குறைபாட்டில் நேர் மற்றும் எதிரணிகள் படிகத்தை விட்டு வெளியேறுகிறது. தவறு. படிகத்தில் அயனி மட்டும் இடம் மாறும், ஆனால் அடர்த்தி மாறுவதில்லை. அப்போ கூற்று மற்றும் காரணம் என்னது? இரண்டுமே தவறு. 23க்கு 22 என்ன சொன்னேன்? பிராங்கல் குறைபாடு இ. 23 ரெண்டுமே தவறு இல்லையா? செக் பண்ணிக்கலாம். ரைட். 4வது ஆப்ஷன் 24 பாருங்க. உலோக குறைபாடு காணப்படும் படிகம். உலோக குறைவில்லை பார்த்தீங்கன்னா மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கும் தனிமங்களில் தான் இந்த மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கும் தனிமங்களினுடைய உலோகங்களுடைய சேர்மங்களை தான் காணப்படும். சரியா? இது என்ன எடுத்துக்காட்டுனா ஃபெரஸ் ஆக்சைடு FeO தான். ஃபெரஸ் ஆக்சைடு. லாஸ்ட் கொஸ்டின் 25 பாருங்க. இப்போ எக்ஸ் ஒய் இரு வேறு அணுக்களை கொண்ட ஒரு இரு பரிமாண படிகத்தின் அமைப்பு தரப்பட்டுள்ளது. நான் ஒரு சின்ன அளவு மட்டும் போடுறேன். இது எக்ஸ் சொல்றேன். இது எக்ஸ், இது ஒய். எக்ஸ் கருப்பு நீர சதுரம் எக்ஸை குறிக்குது, வெண்மை நீர சதுரம் ஒய்யை குறிக்குது. இதனுடைய அலகு கூட்டினுடைய வாய்ப்பாடு கேட்கிறான். சரியா? இதை எக்ஸ் எவ்வளவு ஒய்யால் சூடப்பட்டுள்ளது சொல்லுங்க? 8. ஒவ்வொரு எக்ஸும் பெரிய படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு அலகு மட்டும் எடுத்துக்க. ஒவ்வொரு எக்ஸும் 8 ஒய்யால் சூழப்பட்டுள்ளது. அப்போ என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஒய் ஏ. சரியான விடை எதுன்னா எக்ஸ் ஒய் ஏ. தேங்க்யூ.